நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நேத்து ஆபரேஷன் சிந்தூருடைய விக்டரி ஸ்பீச் கொடுத்திருந்தாருங்க. அதுல முதல்ல ஆபரேஷன் சிந்தூருக்காக வேலை செய்த அனைத்து ஆர்ம்டு போர்ஸும் வீரர்களுக்கும் இந்திய மக்கள் சார்பா ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கறதா சொல்லி ஆரம்பிச்சார். ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டாப் பண்ணப்படல, பாஸ் பண்ணிருக்காங்க. இனி பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவை நோக்கி ஒரு குண்டுகள் வந்தாலும் அதற்கு இந்தியா பல மடங்குகளாக திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. தீவிரவாதமும் பேச்சும் ஒரே இடத்துல நடக்க முடியாது, தீவிரவாதமும் வணிகமும் ஒரே இடத்துல நடக்காது, ரத்தமும் தண்ணீரும் ஒரே இடத்துல ஓடாது. இனிமேல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேச்சு யாரு பேசினாலுமே இரண்டே விஷயங்கள் தான். ஒன்னு தீவிரவாதம், இன்னொன்னு POK, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். இத பத்தின பேச்சுக்கள் மட்டும்தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பகல்காம்ல மதத்தை கேட்டு பெண்கள் குழந்தைகள் முன்னாடி அப்பாவி மக்களை கொன்று குவிச்சாங்க. அதற்கு நீதி கேட்கிற வகையில தான் இந்தியன் கவர்மெண்ட் ஆபரேஷன் சிந்தூரை கையில் எடுத்தோம். அதன் மூலமா தீவிரவாதிகளுடைய பல அமைப்புகளை தரைமட்டமாக்கணும். அது மட்டும் இல்லாம 100 தீவிரவாதிகளை கொன்று குவித்தோம். இந்த சமயத்துல பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்ம கூட சப்போர்ட் பண்ணி தீவிரவாதிகளை அழிக்க முற்பட்டிருக்கணும். ஆனா அதற்கு பதிலாக பாகிஸ்தானும் அவங்களுடைய ராணுவமும் சேர்ந்து இந்தியாவை நோக்கி அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய ஸ்கூலு, காலேஜ், கோவில், ஹாஸ்பிட்டல்னு பல இடங்களுக்கு அவர்களுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அனுப்புனாங்க. அத இந்தியாவுடைய ஆர்ம்டு போர்ஸ் தரைமட்டம். இந்தியாவுடைய தாக்குதல் மூலமா மேக் இன் இந்தியாவுடைய பவர், அதாவது மேக் இன் இந்தியா மூலமா இந்தியாவில் செய்யப்பட்ட அந்த வெப்பன்ஸ் உடைய பவர் உலக நாடுகளே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுடைய தாக்குதலை பாகிஸ்தான் எதிர்கொள்ள முடியாம உலக நாடுகள் கிட்ட போய் கேட்கிறாங்க. கடைசியில இந்தியா கிட்டேயே பாகிஸ்தானுடைய DGMO கேட்டுக்கொண்டதால் சில விஷயங்கள் ஸ்டாப் பண்ணலீங்க, பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். யாரும் இந்த இடத்துல மத்தியஸ்தம் பண்ண மாதிரி சொல்லலீங்க. சோ அவங்களே நேரடியாக எங்களை தொடர்பு கொண்டதுனால சில விஷயங்களை நாங்க இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ உங்க சைட்ல இருந்து தாக்குதல் அப்படின்னு வந்தால் எங்க சைட்ல இருந்து அது பல மடங்கு வரும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாருங்க. சோ இந்தியா எப்பயுமே போரை விரும்பாது, அதே மாதிரி தான் தீவிரவாதத்தையும் விரும்பாது. இப்படி இந்திய மக்களுடைய குரலா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாருங்க. இங்க மக்கள் கிட்ட 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒன்னு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பாகிஸ்தானை அடிச்சிருந்திருக்கணும், POKவை திருப்பி எடுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சிலர் என்னங்கிறாங்கன்னா, இப்பதான் நம்ம எக்கனாமிக்கலா க்ரோத் ஆயிட்டு இருக்கிறோம், இந்த சமயத்துல போர் அப்படின்னு போகும்போது மீண்டும் நம்ம கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்துக்கள் இருக்கு. சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.